ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் காம்பவுண்டிங் ட்ரேட் தான் பண்ண போகிறேன். டோட்டலாக 3 ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் ட்ரேட் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நான் காம்பவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். நான் டைரக்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த கேபிட்டலை நான் ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 50% அமௌண்ட்டை மட்டும் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே லேட்டன்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். இந்த இடத்துல பையர் கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்குமே பையர் ரீச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கு. அந்த செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் பையர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ ஃபார்ம் பண்ணியிருக்கான், பட் அவனால் வந்து ப்ரீவியஸ் செல்லர்ஸோட என்ட்ரியை வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போது இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியான கேண்டில் ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து இந்த கேண்டிலில் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் இந்த பையர், இங்கே இருக்கக்கூடிய பையர், ஸ்ட்ராங்கான மூமெண்டத்தில் இருக்கக்கூடிய பையர் இந்த செல்லரோட இன்னும் ஃபைட் பண்ணலை. அண்ட் செல்லர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லெவலில் இந்த செல்லர் கேண்டில் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இங்கே பையர் ஈஸியாக ஒரு கேண்டிலை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே செல்லர் வரதாக இருந்தாலும் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லெவல்லேருந்து செல்லர் வந்து என்ட்ரி ஆகலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எப்போவுமே வந்து இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் கேண்டில் சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் க்ரியேட் பண்ணி வந்துட்டுருக்கு பையர். அதோட லெவல்ஸ் இந்த லெவல் வரைக்குமே பையர் ரீச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கு. செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பையரும் வந்து தன்னுடைய கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் அந்த பையரால் ப்ரீவியஸ் லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ பிரேக் பண்ண முடியல. ஒருவேளை இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே டைமில் இந்த கேண்டிலில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து இன்னுமே வந்து இந்த லெவலில் இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து இந்த கேண்டிலில் ஃபைட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபைட் பண்ணி இந்த கேண்டில்லையும் வந்து பையர்ஸோட என்ட்ரி இல்லை அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷனும் கொடுக்கல. ஸோ பையர்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்கிறனால தான் நான் இங்கே என்ன பண்ணேன், கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த ட்ரேடுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரேடோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் ரெண்டையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதே லெவலில் வந்து பையர் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணியிருக்கேன். மார்ஜினல் சேஃபில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்னேன், இங்கே செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ண விடாமல் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். பட் அந்த செல்லரில் பையர் ஃபைட் பண்ணல. அதுக்கப்புறம் பையர் வந்திருக்கு. இந்த பையர் ப்ரீவியஸ் லெவலை ரீச் பண்ணலை. அண்ட் அந்த லெவலை ரீச் பண்ண உடனே செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கான். அண்ட் இந்த கேண்டிலில் வந்து செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஃபைட் நடந்திருக்கு. அண்ட் செல்லர்ஸ் வந்து தன்னுடைய கேண்டிலை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் இங்கே பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால தான் நான் செல் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு. நான் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். முதலேருந்து நான் பண்ணுறேன். ஸோ ட்ரேடிங்கில் லாஸ் காமனான விஷயம். லாஸ் ஆனோன்னா பேனிக் ஆகக்கூடாது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் வந்து என்னுடைய காம்பவுண்டிங் நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். இன்னும் 2 ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன்னா என்னுடைய லாஸ் அமௌண்ட்டையும் நான் ரெக்கவர் பண்ணி அது போக வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டையும் நான் எடுத்துருவேன். கண்டிப்பாக இந்த இடத்துல செல்லர் கேண்டில் வரும், 100% சொல்கிறேன். நான் ப்ரீவியஸாக வந்து இந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. இருந்தாலும் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சம்டைம் வந்து இந்த மாதிரியான வந்து கேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் ஆப்போசிட் கேண்டில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பையர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இங்கே பையர் வந்து செல்லர் வீக் ஆகிட்டான், பையர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் ப்ராப்பராக இருந்தால் லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து செல் கொடுக்குறீங்க ஆனால் பை வந்துச்சுன்னா எகைன் செல்லே கொடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் சொல்லலை. ப்ரிடிக்ஷன் தான் முக்கியம். நான் மறுபடியும் செல்லு தான் போவேன். எனக்கு அமௌண்ட் வந்து காம்பவுண்டிங்கில் ஒரு பிரச்சனையே வந்து தான் அமௌண்ட் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே கேண்டில் மூவ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடு ப்ளேஸ் பண்ண முடியாது. 21,986. ஓகே,
ஸோ நான் இங்கே புட் ஆப்ஷன் கொடுத்துருக்க காரணம் கண்டிப்பாக இங்கே செல்லர் கண்டினியூ பண்ணுவோம். ப்ரீவியஸில் மார்க்கெட் பாருங்கள், இந்த செல்லர் கண்டினியூஷனுக்கு அப்புறம் இங்கே செல்லர் கண்டினியூ ஆகலை. ஏன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதனால் செல்லர் கண்டினியூ ஆகலை. பட் இந்த பொசிஷனை பொறுத்தளவுக்கு பையர்ஸ் இப்போ செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான், பையர்ஸோட ஃபைட் பண்ணியிருக்கான். அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ் பையர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பையருக்காக ஈக்குவலாகவே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த செல்லர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவான். ஸோ இந்த ட்ரேடோட ப்ராஃபிட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து நான் அடுத்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன். ட்ரேடிங்கில் எமோஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ் காமனான விஷயம். லாஸ் ஆச்சு அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது. நம்மளால் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரேடு வந்து நம்மளால் லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். 4674. ஸோ இங்கே நான் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இங்கே செல்லர்ஸ் வரணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். கண்டிப்பாக இங்கே செல்லர் கேண்டில் வரணும். ஸோ ஸ்ட்ராங் செல்லர் செல்லிங் ப்ரெஷர் இதை லெவலில் பிரேக் பண்ணோன்னா செல்லர் கேண்டில் ஹெல்த்தியான கேண்டில். எகெயின் வந்து இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் செல்லரோட ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் இதோட ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணால். பட் இப்போ வந்து ஒரு செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் பையர் இந்த இடத்துல தன்னுடைய ஃபைட் பண்ணி அவன் வீக் ஆகிட்டான். ஸோ செல்லர்ஸ் இங்கே கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரேட் லாஸ் ஆச்சா, நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்மளோட நாலேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா எமோஷன் கண்ட்ரோல். நம்ம எமோஷன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்கு அதிகமான லாஸை தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து நான் இப்போது டோட்டலாக வந்து 5 ட்ரேடு ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் ஐடிஎம், செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆச்சு. அதுக்கடுத்து 3 ட்ரேட்ஸ் வந்து எனக்கு கண்டினியூவாக வின் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடு வந்து இந்த கேண்டிலில் இது ரியல் மார்க்கெட் 20 GBP இந்த கேண்டிலில் நான் ட்ரேட் பண்ணேன் கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையர் கேண்டிலில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் புட் ஆப்ஷன். இது ஐடிஎம் அண்ட் இந்த கேண்டிலில் பண்ணது ஓடிஎம். அதுக்கப்புறம் நான் இந்த கேண்டிலில் சொன்ன செல்லருக்காக ட்ரேட் பண்ணேன் ஐடிஎம். அண்ட் இந்த கேண்டில் வந்து நான் மார்ஜினல் சேஃப்டியில் செல்லருக்காக தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இது ஐடிஎம். அதுக்கு அடுத்த கேண்டில் நான் சொன்னேன் கண்டிப்பாக இங்கே செல்லர் கேண்டில் தான் வருவான்னு சொல்லி என்ன பண்ணேன், இங்கே ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் ஐடிஎம். ஓகே, ஸோ நமக்கு ட்ரேடிங் பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி வந்து நான் சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரீவியஸாக வந்து அப்பு வரும்போது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் இந்த லெவலில் இருந்து செல்லர்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான். ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மரபு டைப் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணுறான். ஓகே, செல்லர் இங்கே ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பையர் வருது. இன்கேஸ் வந்து இந்த பையர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை இந்த இடத்துல செல்லர் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா கூட அடுத்து பையர் கண்டினியூ ஆகிருக்கலாம். பட் பையர் பார்த்தீங்கன்னா செல்லர் என்ட்ரியான அதே லெவலில் இந்த பையர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பையர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக பையர் வீக்கு கிடையாது, ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து இவ்வளோ இந்த இடத்துல லெவலில் க்ளோஸே ஆகணுங்கிறதுக்காக கட்டாயத்துக்காக இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. நினச்சா அவன் இந்த லெவலை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸை வந்து அவன் விட்டுருக்கலாம். சரி, ஓகே ஃபைட் பண்ணுன்னு சொல்லி விட்டுருக்கலாம். பட் இந்த பையர் என்ன பண்ணால் இந்த லெவலில் ரீச் பண்ணுங்கிறதுக்காகவே ரீச் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த இடத்துல செல்லர் வந்து ஆக்டிவாக இருக்கான். அதுக்கனால அடுத்த கேண்டில் செல்லர் வந்திருக்கு. சரி, இப்போ இங்கே பையர் வந்து ரீச் பண்ணணுங்கிறக்காக இங்கே ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா அப்புறம் பையர் என்ன பண்ணுவான், அடுத்து அவன் ஒரு இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவான், இந்த இடத்துல என்ட்ரியாக ட்ரை பண்ணுவான். பட் அதுக்கப்புறம் வந்திருக்க கேண்டிலில் பாருங்கள் பையர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ப்ரீவியஸ் தெரியும் பையர்ஸோட என்ட்ரி இல்லை. அண்ட் அதே டைம் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் ஒரு கேண்டிலில் ஸ்ட்ராங்கான பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணால் அவன் எப்படி ஃபைட் பண்ணுவான்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணலை. ஸோ பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணலை. அதே டைம் வந்து செல்லர்ஸ் வந்து ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகலை. அதுக்கு அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கான். செல்லர் வந்து ஹெல்த்தியாக ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ப்ரீவியஸாக பாருங்கள் இந்த செல்லர் வந்ததுக்கப்புறம் பையர் ப்ரீவியஸ் செல்லர் என்ட்ரியை பிரேக் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இங்கே பையர் வீக்காக இருந்தால் செல்லர் ஹெல்த்தியாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அட்லீஸ்ட் வந்து இந்த செல்லர் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லெவலில் ரீச் பண்ணணும்னு நினச்ச இந்த பையரோட ஃபைட்டாவது பண்ணியிருக்கணும், ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கணும். பட் ஸ்ட்ராங் ஃபைட்டும் பண்ணலை. அதே டைம் வந்து செல்லர்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் வரல. அதனால தான் என்ன பண்ணேன், இப்போ வந்து பையர்ஸ் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து பையருக்காக நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸான செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட் இருந்தால் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்டாக மார்க்கெட் ரீச் ஆன உடனே
ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ப்ரீவியஸ் என்ட்ரி பாயிண்ட்டை ரீச் ஆகலை. அடுத்து அந்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் லெவலில் ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த செல்லர்ஸ் ஈஸியாக வரல, இந்த பையர்ஸோட ஃபைட் பண்ணி செல்லிங் ப்ரெஷரில் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கானா, ஸோ அவன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் பண்ணி மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுவோம், அடுத்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூ ஆகிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். பட் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே ஒரு லாஸ். இந்த லெவலில் பிரேக் பண்ணணும் இந்த பையர். ஏன்னா ப்ரீவியஸாகவே இந்த செல்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணிட்டான் பையரோட. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையர் கேண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ண உடனே கண்டிப்பாக இங்கே செல்லர்ஸ் மறுபடியும் என்ட்ரி ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் கிடையாது, பையர்ஸை விட செல்லர் தான் ஆக்டிவாக இருக்கான் அப்படிங்கிற மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செல் ப்ளேஸ் பண்ணேன். ஓகே, ஸோ செல்லர் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் இது எனக்கு ஐடிஎம். ஸோ இந்த செல்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணால், பட் இப்போ இங்கே பையர் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் என்ட்ரி லெவலில் கூட பையர் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணலை. அதனால தான் நான் அடுத்து நான் மறுபடியும் செல்லுக்கு கொடுத்தேன். அந்த என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வீக்கான ஒரு பையர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஐடிஎம் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் நான் கொடுக்க காரணம் ப்ரீவியஸாக பாருங்கள் இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் என்ட்ரியை ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணிட்டான். இங்கே ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து பையர்ஸோட ஃபைட் பண்ணிட்டான். இப்போது இதில் பேலன்ஸ் நான் ஆஃப்டர் பாருங்கள் இந்த என்ட்ரியை பிரேக் பண்ணதுக்கப்புறம், எப்போவுமே ஒரு இந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணும், ஒரு ட்ரை பண்ணுவோம், அவன் வந்து ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையர் என்ன பண்ணியிருக்கான், இந்த கேண்டிலில் செல்லர்ஸோட ட்ரை பண்ணியிருக்கான், ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜெக்ஷனை வந்து கொடுத்து இந்த பையரை இங்கே வீக் பண்ணிட்டான். ஓகே, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பையர் கேண்டில் பாருங்கள், அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பையர் கேண்டில் பாருங்கள். அது போக அவன் என்ன பண்ணியிருக்கான், நியூ லோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் நான் அடுத்த கேண்டில் வந்து செல்லருக்காக ட்ரேட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி பார்க்கணும், அண்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு இண்டிகேட்டருமே தேவையில்லை. ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி ஒரே நாளில் வந்துருமா, ஓவர் நைட்டில் வந்துருமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கணும், நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ட்ரேடு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து ஸ்டடி பண்ணணும். அப்படி பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 ட்ரேடு 10 ட்ரேடு எடுத்துருவாங்க, அதோட இன்றைக்கி எவ்வளோ ட்ரேடு வின் ஆச்சுன்னு பார்த்துட்டு விட்ருவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்கிறீங்க, அது லாஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை மார்க்கெட்டு ஏன் அந்த லாஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்படி பேக் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து உங்களுடைய மிஸ்டேக் என்னங்கிறது புரியும், இல்லை மார்க்கெட்டு எப்படி வந்து அந்த இடத்துல பிஹேவ் ஆகிருக்குங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். மெம்பர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.